வணக்கம் நண்பர்களே. கை கழுவுறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியவங்க பண்றதோட சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு கை கழுவுறதோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க ப்ரிடாமினண்டா கஷ்டப்படுற விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று டயரியா, லூஸ் மோஷன் சொல்றோம். இன்னொன்று வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். கோல்டா இருக்கலாம். கோல்டுன்றது சிம்பிளான ஒரு விஷயம். அதுக்கு மேல பல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குடல் வயிற்றுப்போக்கில் ஆரம்பிச்சீங்கன்னா சால்மோனல்லா, ஈகோலை, அடினோ வைரஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தொத்து வியாதியாக பரவும். ப்ளஸ் இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கொப்பளம் மாதிரி வரும் உடம்பெல்லாம். ஸோ இந்த மாதிரி பல நோய்கள் வந்து கை கழுவுறதுனால நம்ம தவிர்க்க முடியும். முக்கியமாக ஒரு பேரண்டாக நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து பரவக்கூடிய விஷயங்கள் தான் இது அதிகம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அசைவ உணவு சமைக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு பேரண்டாக நம்ம கையை வந்து குறைஞ்சது ஒரு 20 செகண்ட் கழுவிட்டு கழுவிட்டு தான் நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம பரிமாறுறதோ இல்லை நம்ம குழந்தைங்க நம்ம தொடர்றதா கூட இருக்கட்டும், எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கை கழுவுறது ஒரு சின்ன பழக்கம். இதை சொல்லிக் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைங்க இறக்கிறத நம்ம நாட்டில் தவிர்க்கலாம். ப்ளஸ் 3 குழந்தைங்கள ஒரு குழந்தை இந்த மாதிரி நோய் பரப்பக்கூடிய தன்மையோடு இருக்கிறதாகவும், ஏன்னா கை கழுவாததுனால. ப்ளஸ் இந்த ஜெர்ம் இன்ஃபெக்ட் கேரியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ இருக்கு. அதாவது இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்கள ஒரு குழந்தை கேரியராக இருக்காங்க. வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் சம்பந்தப்பட்ட நோய்களை பார்த்தீங்கன்னா 5 குழந்தைங்கள ஒரு குழந்தை கேரியராக இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டா, ஒரு பேரண்டா, ஒரு டீச்சரா நம்ம குழந்தைங்களுக்கு கை கழுவுறதோட முக்கியத்துவத்தை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். முக்கியமாக வெளியே விளையாடிட்டு வந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 15 to 20 செகண்ட்ஸ் கழுவுனாதான் அதோட கை கழுவுறதுக்கான பலன்கள் இருக்குன்றதாகவும் ஆய்வில் இப்போ நிரூபிச்சுட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் கை கழுவுறதோட முக்கியத்துவத்தை இந்த பதிவு மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்புற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.